அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அனலிஸ்ட். டிப்ளமோ முடிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட். லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ரேங்க் லிஸ்டா கொடுக்காம ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கறத அவங்க லாகின் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட லாகின் கிரெடென்ஷியல்ஸை போட்டு நீங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஜெனரல் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. இது ஜெனரல் ரேங்க் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் அலாட் ஆன சீட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வருஷம் எந்தெந்த கட் ஆஃப்ல எந்தெந்த பெர்சன்டேஜ் இருக்க மாணவர்கள் எந்தெந்த ரவுண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற டேட்டா இன்னும் கொடுக்கப்படல. இப்ப கரண்டா கிரீவியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு. அதாவது குறைகள் தீர்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு 3 நாளுக்கு போக போகுது. 20ஆம் தேதி, 21, 22, 23 இந்த 4 நாளைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா, ரேங்க் லிஸ்ட்லயோ இல்ல உங்க பெர்சன்டேஜ்லயோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா நீங்க கட்டாயமா வந்து அழகப்ப செட்டியார் காலேஜ் காரைக்குடிக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைன்னா அபிஷியலா மெயில் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா என்னோட ஆவரேஜ் மார்க் தப்பா இருக்கு, இல்லைன்னா எனக்கு ரேங்க் வரல, எனக்கு சர்டிபிகேட் இன்னும் வெரிஃபை ஆகல, இதனால எனக்கு ரேங்க் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகல, எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குங்க மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க யோசிக்காம அழகப்ப செட்டியார் காரைக்குடி அந்த கல்லூரிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க தான் இந்த லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் நடத்துறாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஃபிஷியலா வெப்சைட்ல போய் பார்த்தாலே தெரியும். இல்லைனா டிஸ்பிளே பண்ணிருக்கேன், இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மெயில் ஐடிக்கு உங்க இஷ்யூவை நீங்க மெயில் பண்ணுங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் ஹாலிடேவா இருக்கும் மேக்ஸிமம். ஸோ திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன காலேஜ்ல என்னென்ன பெர்சன்டேஜ்க்கு சீட் அலாட் ஆச்சு அப்படிங்கிற டேட்டாவையும் டிஎன்எல்ஏ சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் பிடிஎஃப் அப்படிங்கறத நம்ம சேனலோட அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாம இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் ஆகி அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களோட பெர்சன்டேஜ் ஒரு 85% இருக்குன்னா லாஸ்ட் இயர் 85%க்கு என்னென்ன காலேஜ்ல சீட் கிடைச்சது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல என்னென்ன சீட் கிடைச்சது அப்படிங்கறத நம்ம லாகின் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் உங்களோட கம்யூனிட்டி ஓசி கம்யூனிட்டியா இருந்தனா 97.214% கிடைச்சிருக்கு. ஒருவேளை பிசி கம்யூனிட்டி மாணவனா இருந்தனா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க விருப்பப்படுறீங்கன்னா 96.238 இந்த பெர்சன்டேஜ்க்கு லாஸ்ட் இயர் சீட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் லாஸ்ட் இயர் என்ன சீட் கிடைச்சது அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த சீட் மேக்ஸிமம் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் 80% இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜ்லயோ ஜிசிடி கோயம்புத்தூர்லயோ சிஐடி கோயம்புத்தூர்லயோ அலாட் ஆன சீட் வந்து ஒரு 98% அலாட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க இந்த வருஷம் 98% வச்சிருக்கீங்கன்னா இந்த 3 கல்லூரியில ஏதாவது ஒரு கல்லூரியில கம்ப்யூட்டர் கோர்ஸோ எலக்ட்ரானிக் கோர்ஸோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி உங்களோட பெர்சன்டேஜ் என்னவாக இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ்ல லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆச்சு, இந்த வருஷம் நீங்க என்ன கட் ஆஃப் வச்சிருக்கீங்க, இது ரெண்டையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த பிடிஎஃப் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். மேலும் அவங்க வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க, வெப்சைட்ல போய் பார்க்கணும்னு பார்க்கலாம். இல்ல ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. லேட்டரல் என்ட்ரி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுக்கு எப்ப சாய்ஸ் ஃபில்லிங் வரப்போகுது, ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் எப்ப நடத்த போறாங்க, எந்தெந்த பெர்சன்டேஜ்க்கு என்னென்ன ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்ப சார் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா 24ஆம் தேதி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜூலை 24 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. கிரீவியன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாரெல்லாம் குறைகள் சொல்றாங்களோ அவங்க குறையெல்லாம் தீர்த்து வச்சதுக்கு அப்புறமா 24ஆம் தேதி என்னென்ன பெர்சன்டேஜ் எப்ப கவுன்சிலிங் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். மேலும் லேட்டரல் என்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே வருவோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day and take care. Bye.